Class 11th Accountancy Chapter 13. நம்ம லாஸ்ட் சாப்டர் யூனிட் 12 பார்த்தோம். அதுல நமக்கு ஃபைனல் அக்கவுண்டோட பேசிக் பார்த்தோம். ஃபைனல் அக்கவுண்ட்னா ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். இப்போ ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்ம மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் இதெல்லாம் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் இல்ல கிராஸ் லாஸ் கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட்டையோ இல்ல கிராஸ் லாஸையோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே போட்டு நெட் ப்ராஃபிட் இல்ல நெட் லாஸ் கண்டுபிடிப்போம். ஃபைனலா பேலன்ஸ் ஷீட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட்டை கேபிட்டலோட ஆட் பண்ணி அசெட் லயபிலிட்டிஸ்லாம் தனித்தனி சைட்ல போட்டு பேலன்ஸ் பண்ணி டேலி பண்றது தான் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? சோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். அதே ஃபைனல் அக்கவுண்ட் தான் நம்ம இங்க போட போறோம். ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து போட போறோம். சோ அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட் கொடுக்குற கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு வெளியில அவுட்டர்ல அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை நம்ம எப்படி சம்முக்குள்ள போட போறோம் அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்வோம். இப்போ இனிமே இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, இது ஏன் நம்ம சம்குள்ள போடுறோம், ஸோ இது என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் பண்றோம்னா நம்மளோட கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பினான்சியல் ஸ்டேட்டஸ், அதாவது உண்மையான பினான்சியல் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்றோம். நமக்கு இந்த சாப்டர்ல என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக், outstanding expenses, prepaid expenses, accrued income, income received in advance, interest on capital, interest on drawings, interest on loan, interest on investment, depreciation, bad debts, provision for bad and doubtful debts, provision for discount on debtors, income tax paid, managers commission. ஓகேவா? நமக்கு டோட்டலாவே அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் நமக்கு கொஸ்டின்ல கொடுப்பாங்க. சோ இதை தனித்தனியா உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்னா என்னன்னா நம்ம அக்கௌண்டிங் பீரியட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டாக் வச்சிருப்போம். அது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்டாக்கும் கூட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபைனலா நமக்கு சேல் பண்ணிட்டு சேல் பண்ணாம மிச்சம் இருக்கிற ஸ்டாக் அக்கௌண்டிங் பீரியட் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல நமக்கு ஃபைனலா டிசம்பரோ இல்ல மார்ச்லயோ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது நமக்கு சேல் ஆகாம மிச்சம் இருக்கிற ஸ்டாக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். இன்னொரு விஷயம் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு சம்முல 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? 2 டைம்ஸ்னா என்னன்னா இப்ப க்ளோசிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்ம பை க்ளோசிங் ஸ்டாக்னு போடுவோம். ஓகேவா? அப்ப க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு டைம் வருது. இன்னொரு டைம் என்னன்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் போடணும், அதே க்ளோசிங் ஸ்டாக். சோ க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு சம்முக்குள்ள 2 தடவை போடுற மாதிரி இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு தடவையும் பேலன்ஸ் ஷீட்ல இன்னொரு தடவையும் போடுவோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்னா சேல் பண்ணாம இருக்கிற கூட்ஸ், அன்சோல்டு கூட்ஸை நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்வோம். நம்ம டிசம்பர்ல இப்ப சம் போடுறோம், ஃபைனல் அக்கௌண்ட் டிசம்பர்ல போடுறோம், நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த டைமுக்கு நமக்கு சேல் பண்ணாம இருக்கிற கூட்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ இயர் எண்டில் நம்ம சம் போடும்போது க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லி போட்டுட்டு அதே அடுத்த இயர் ஸ்டார்டிங்ல ஓகேவா நெக்ஸ்ட் மந்த் நமக்கு ஜனவரி என்ன பண்ணுவோம் அந்த இயரோட அக்கௌண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப பண்ணும்போது அதுவே நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். சரியா? க்ளோசிங் ஸ்டாக்கான எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பார்க்கலாம். The value of closing stock shown and as adjustment on 31st March 2016 is 10,000. The adjusting entry is. இப்போ நம்ம சொல்லியிருக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு எல்லாமே அட்ஜஸ்டிங் என்ட்ரி இருக்கு. அட்ஜஸ்டிங் என்ட்ரினா என்னன்னா ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? சோ நமக்கு இந்த மாதிரி 2 மார்க்ல 3 மார்க்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதணும். இதோட அட்ஜஸ்ட் என்ட்ரி பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக்கோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்னன்னா டேட் நமக்கு March 31st 2016. அட்ஜஸ்டிங் என்ட்ரி நமக்கு என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? ஸ்டாக் ட்ரேடும் போடலாம் இல்ல க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டுக்கலாம். நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டாலே ஈஸியா இருக்கும் நமக்கு. க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அமௌண்ட் நமக்கு 10,000. being closing stock is brought into account. ஓகேவா? இதுதான் நமக்கு என்ட்ரி. சோ இந்த என்ட்ரி நீங்க என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும், படிச்சு டெஸ்ட் எழுதி பாத்துக்கணும். ஓகேவா? இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் இல்ல, நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதி பாத்துக்கோங்க. அடுத்து ஃபைனல் அக்கவுண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக் எங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சம்முக்கு வெளியில கொடுத்திருந்தா அது அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே 2 தடவை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ராசஸ் என்னது? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்து பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு ஃபார்மட் படி பை க்ளோசிங் ஸ்டாக்னு கிரெடிட் சைட்ல வரும். இங்க நம்ம சேல்ஸ் போடுவோம், பை சேல்ஸ் போடுவோம், அதுக்கு அடுத்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் எங்க வரும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பை க்ளோசிங் ஸ்டாக் சொல்லிட்டு 10,000 போடுவோம். அதே க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்லயோ அசெட்ல ஸ்டாக் அப்படின்னு போட்டு 10,000 போடுவோம். ஓகேவா? ஸ்டாக் இன் ட்ரேடுனும் போடலாம், க்ளோசிங் ஸ்டாக்னும் போடுவோம், எது வேணாலும் போடலாம், தப்பு கிடையாது. 10,000. ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு, க்ளோசிங் ஸ்டாக். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் போலாம். அடுத்தது செகண்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ்னாலே செலவு. அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் பே பண்ணாத செலவுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ்னாலே நம்ம பே பண்றது தான். இப்போ அவுட்ஸ்டாண்டிங்னா என்னன்னா, இப்போ நம்ம இப்போ 2020க்கு ஓகேவா, 2020க்கு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் போடுறோம், டிசம்பருக்கு போடுறோம். ஓகேவா? நம்ம டிசம்பர்ல போடும்போது 2020 ஜான்வரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நம்ம பிசினஸ்ல நடந்துச்சோ அதை வச்சு ஃபைனல் அக்கௌண்ட் போடுவோம். நமக்கு 2020 ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் போடும்போது நம்ம பார்த்தோம்னா ஜூன் வரைக்கும் சேலரி பே பண்ணிருக்கோம். நம்ம ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம லேபருக்கு சேலரி பே பண்ணவே இல்லை. ஓகேவா? ஆனா சேலரின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா, அந்த இயருக்கான சேலரி. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம அதை பே பண்ணல. ஓகேவா? சேலரி பே பண்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஆனா இன்னும் நான் பண்ணல, எனக்கு அக்கௌண்டிங் பீரியடே முடிய போகுது, நான் சம் போட்டே முடிக்க போறேன், அந்த இயரே எனக்கு முடியும் போது இன்னும் எனக்கு ஸ்டில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, இன்னும் நான் பே பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்றத அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் பே பண்றது இன்னும் நான் பே பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்றத நான் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லணும். சோ இதுதான் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் த இயர் 2017 rent is payable at 2,000 per month and during the year 20,000 is paid on account of rent. ஓகேவா? இவங்க என்ன இப்ப क्वेश्चनல சொல்லிருக்காங்கன்னா 2017ல ரெண்ட் பார்த்தோம்னா நம்ம ஒரு மாசத்துக்கு பெர் மந்த்னா ஒரு மாசத்துக்கு 2,000 rupees பே பண்ணணுமா. அப்ப நமக்கு 12 மந்த்துக்கு எவ்வளவு வருது? 24,000 வருது. ஆனா அவங்க எவ்வளவு பே பண்ணிருக்காங்களா? 20,000 மட்டும்தான் பே பண்ணிருக்காங்க. சோ இன்னும் நம்ம எவ்வளவு பே பண்ணாம இருக்கும்? 4,000 பே பண்ணாம இருக்கும். ஓகேவா? நம்ம தான் ரெண்ட் பே பண்றோம், நமக்கு அது எக்ஸ்பென்சஸ். நான் பிசினஸ், எனக்கு அது எக்ஸ்பென்சஸ். ரெண்ட்ன்றது ஒரு மாசத்துக்கு 2,000 ரெண்ட்னா எனக்கு 12 மந்த்துக்கு 24,000 ரெண்ட் வருது. நான் என்ன பண்ணிருக்கேன்? 20,000 மட்டும் தான் பே பண்ணிருக்கேன், இன்னும் 4,000 நான் பே பண்ணாம இருக்கேன். ஓகேவா? நான் பே பண்ணாத எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவேன். சோ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு? 4,000 வந்து எனக்கு இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. சோ அதை தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தம் எனக்கு 24,000. ஏன் இப்படி 24,000 வந்துச்சுன்னா 2,000 into 12 month 24,000. அதுல ஆக்சுவல் ரெண்ட் 24,000ல நம்ம 20 தான் பே பண்ணிருக்கோம். அப்ப இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் 4,000 இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். இப்ப ரெண்ட் தான் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? சேலரி அவுட்ஸ்டாண்டிங்னா சேலரின்னு போடுவோம், வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா வேஜஸ் போடுவோம். இப்ப ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறதால ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட். நமக்கு அமௌண்ட் 4,000. எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம என்ட்ரியில போடணும். 4,000 ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 4,000. ஓகேவா? இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதால சம்முல 2 டைம்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ ரெண்ட் பார்த்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். சோ இங்க ரெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்கா, இது குடோனோட ரெண்டா கூட இருக்கலாம். ஓகேவா? ரெண்ட் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். இங்க நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரெண்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதால டெபிட் சைட்ல போடுவோம். ஓகேவா? டெபிட் சைட்ல போடும்போது இப்ப இது அட்ஜஸ்ட்மெண்ட், இது எப்படி நான் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்ட் அவங்க ஆக்சுவலா எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? 20,000 ரெண்ட் பே பண்ணிருக்காங்க. நார்மலா 20,000 ரெண்ட் பே பண்ணா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம்? 2 ரெண்ட்னு போட்டு 20,000 போடுவோம். அதுல நமக்கு 4,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேவா? இன்னும் நம்ம 4,000 பே பண்ண வேண்டியது இருக்கு. அது எனக்கு அந்த இயருக்கான எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அந்த இயருக்கான எக்ஸ்பென்சஸ் நான் பே பண்ணலனாலும் அது எக்ஸ்பென்சஸோட நான் ஆட் பண்ணிக்கணும். நீங்க சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அவுட்ஸ்டாண்டிங் எப்பவுமே நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே ஆட் தான் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிக்குவோம். இப்ப ஆட் பண்ணும்போது டு ரெண்ட் 20,000 போட்டிருக்கோம், அதோட பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங்க ஆட் பண்ணிருக்கோம் 4,000. சோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? 24,000 கிடைக்கும். சோ அடுத்து ஒரு டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்துருச்சு, இன்னொரு டைம் அது பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். பேலன்ஸ் ஷீட்ல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு லயபிலிட்டி சைட்ல வரும். ஓகேவா? இது நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
இந்த அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை பிளஸ் பண்றோம் அப்படின்னா அதை சேம் சைடா போட்டுக்கலாம். இப்போ டெபிட் சைட்ல பிளஸ் பண்றோம்னா பேலன்ஸ் ஷீட்ல அதை சேம் டெபிட் சைட்லயே அதை போட்டுக்கோங்க. ஸோ இதுல வந்து நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எப்பவும் ஆட் தான் பண்ணணும். இப்போ இதே ப்ரீபெய்டு இருந்தா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா அது ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கணும். இதே உங்களுக்கு இங்க ப்ரீபெய்டுன்னு இருக்கு, ப்ரீபெய்டான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதே இங்க ப்ரீபெய்டுன்னு இருக்கு அப்படின்னா நம்ம இங்க மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணோம்னா நம்ம எந்த சைட்ல மைனஸ் பண்றோம்னு பாத்துக்கிறோம், கிரெடிட் சைட்லயா டெபிட் சைட்லயா. நம்ம எந்த சைட்ல மைனஸ் பண்றோமோ அதை பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது அதோட ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றதால நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணா சேம் சைட், நான் டெபிட் சைட்ல ஆட் பண்ணிருக்கேன். சோ பேலன்ஸ் ஷீட்லயும் சேம் சைட் போட்டுக்கோங்க. இதே நான் கிரெடிட் சைட்ல ஆட் பண்ணிருந்தேன்னா பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட் சைட் அதாவது அசெட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அவுட்ஸ்டாண்டிங்கும் ப்ரீபெய்டையும். அடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா, இப்போ நான் அவுட்ஸ்டாண்டிங் சொன்னேன் இல்லையா, நான் பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் ஆனா ஸ்டில் அக்கௌண்டிங் பீரியட் போடும்போது கூட நான் இன்னும் பே பண்ணவே இல்லை, சம் போடும்போது ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது கூட இன்னும் பே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் என்னன்னா நான் முன்னாடியே பே பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அன்எக்ஸ்பைர்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படி என்னன்னா, இப்ப 2020க்கு நம்ம சம் போடும்போது 2021க்கு ஒரு 3 மந்த்துக்கும் சேர்த்து நான் சேலரி முன்னாடியே பே பண்ணிட்டேன், அட்வான்ஸாவே முன்னாடியே அவங்களுக்கு பே பண்ணிட்டேன். சேலரியோ இன்சூரன்ஸோ என்னவோ ஒன்று நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து நான் இந்த வருஷமே பே பண்ணிட்டேன் அப்படின்னா அது ப்ரீபெய்டு எனக்கு. ஓகேவா? நான் இந்த இயருக்கான எக்ஸ்பென்சஸ் இன்கம் மட்டும்தான் வச்சு சம் போடுறேன். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் இயருக்கு நான் பே பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரீபெய்டு எப்பவும் நமக்கு என்ன வரும், அசெட் சைட்ல வரும். ஏன் அசெட் நான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல சொல்லியிருக்கேன். ஏன் அசெட்னா நெக்ஸ்ட் இயர் வந்தாதான் நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அது மணி, அது வரைக்கும் அது நம்மளோட கேஷ் அது. ஸோ நமக்கு அது சொத்து மாதிரி தான். அந்த அமௌண்ட் நம்ம எப்பவும் அசெட் சைட்ல போடுறோம். அவுட்ஸ்டாண்டிங்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் இன்னும் பே பண்ணலனாலும் அது எனக்கு கடன், இந்த வருஷம் நான் பே பண்ணியே ஆக வேண்டிய கடன், அது கடன்ன்றதால நான் லயபிலிட்டி சைட்ல போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆஃப் 6000 ஃபார் 1 year இஸ் paid on 1st January 2016 and the accounting year closes on 31st March 2016. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் 6000 பே பண்ணிருக்கோம். எவ்வளோக்கு 1 இயருக்கு பே பண்ணிருக்கோம். இங்க நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற டேட் என்னன்னா மார்ச். ஸோ அப்ப என்னன்னா ஏப்ரல் டு மார்ச் நமக்கு அந்த மாதிரி பீரியட்ல அக்கௌண்டிங் எண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைனல் அக்கௌண்ட் போட்டுட்டு இருக்கோம். இப்ப மார்ச்ல க்ளோஸ் பண்ணும்போது ஜான்வரி பே பண்ணது 1 இயருக்கு பே பண்ணிருக்கோம். 1 இயர்னா இப்ப டிசம்பர் வரைக்கும் பே பண்ணிருக்கோம். நம்ம மார்ச்ல க்ளோஸ் பண்றதால நமக்கு மார்ச் வரைக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்கோமோ அது மட்டும் தான் அந்த இயருக்கான எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? மார்ச்சுக்கு மேல ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம சேர்த்து பே பண்ணது நமக்கு ப்ரீபெய்ட். நம்ம அடுத்த இயருக்கானதை சேர்த்து முன்னாடியே பே பண்ண எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு ப்ரீபெய்ட் ஃபார் 9 அட்வான்ஸ் ஆர் ப்ரீபெய்ட் ஃபார் 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஏன் 9 மந்த்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜான்வரி டு மார்ச். மார்ச்ல சம் போடுறதால நமக்கு மார்ச் வரைக்கும் 3 மந்த் தான் கால்குலேட் ஆகுது. அந்த 3 மந்த் வரைக்கும் தான் நமக்கு அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்கான எக்ஸ்பென்சஸ். அந்த 3 மந்த்துக்கு மேல ஏப்ரல் டு டிசம்பர் வந்து நமக்கு ப்ரீபெய்ட், அது நெக்ஸ்ட் இயருக்கான எக்ஸ்பென்சஸ் அது. ஸோ நம்ம மார்ச் வரைக்கும் இந்த இயருக்கான சம் போடும்போது அதை நம்ம கால்குலேஷன்ல எடுக்க மாட்டோம், அது ப்ரீபெய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீபெய்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 3 மந்த்துக்கு மட்டும்தான் சம்முக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ். ஸோ மிச்சம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 6000 இன்டூ 9/12. ஸோ நமக்கு தேவையில்லாத அந்த 9 மந்த் 9/12 நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு 4500 வரும். அந்த 4500 தான் நமக்கு ப்ரீபெய்ட். ப்ரீபெய்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாருங்க. Prepaid insurance premium account debtor 4500 to insurance premium account 4500 being insurance premium paid in advance adjusted. ஓகேவா? இதையும் நீங்க ஞாபகம் வச்சு படிச்சு டெஸ்ட் எழுதி பாத்துக்கணும். உங்களுக்கு ப்ரீபெய்டு அவுட்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அதை பத்தி இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா நான் ப்ரீபெய்டுக்கும் அவுட்ஸ்டாண்டிங்க்கும் தனியா ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அடுத்து நமக்கு ப்ரீபெய்ட் அப்படின்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? சோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சம்முக்குள்ள எங்கெல்லாம் வரும் அப்படின்றது பார்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா 2 டைம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஒரு தடவை வரும். இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றது ஒரு எக்ஸ்பென்சஸ் நமக்கு. அப்ப எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எங்க வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும்.
எவ்வளவு நம்ம ஆக்சுவலா பே பண்ணிருக்கோம் 6000. சோ 2 இன்சூரன்ஸ் பிரீமியம் 6000 போட்டுக்கணும். போட்டுட்டு ப்ரீபெய்ட ஏன் லெஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு அந்த இயருக்கான எக்ஸ்பென்சஸ் கிடையாது. நமக்கு அந்த 4500 நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்டிங் பீரியடுக்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம். சோ அது நமக்கு தேவையில்லை. அதனால லெஸ் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் 4500. இது லெஸ் பண்ணா நமக்கு 1500 கிடைக்கும். சோ இன்னொரு தடவை அது நமக்கு பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ப்ரீபெய்ட் அசெட் சைட்ல வரும். ஏன் ப்ரீபெய்ட் அசெட்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் அது வந்தாதான், அதாவது அந்த மந்த் வந்தாதான் அது நமக்கான எக்ஸ்பென்சஸ். சோ அது வரைக்கும் அது நமக்கான கேஷ் தான், ஓகேவா? அந்த டியூ வந்தாதான் அது நம்ம கட்ட வேண்டிய எக்ஸ்பென்சஸ். இல்லாத வரைக்கும் அது நம்மளோட கேஷ், அது அசெட்டை தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சோ இன்னும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன்னா, நம்ம இங்க பிளஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது சேம் சைடு போட்டுக்கணும். மைனஸ் பண்ணணும் ஆப்போசிட் சைடு. சோ இங்க நம்ம லெஸ் பண்ணிருக்கோம். லெஸ் எந்த சைடு பண்ணிருக்கோம்? டெபிட் சைடு. சோ பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது அதோட ஆப்போசிட் சைடு இந்த கிரெடிட் சைடு. சோ இப்படி போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அக்ரூட் இன்கம். Accrued income is income or portion of income which has been earned during the current year but not received till the end of the accounting year. சரிங்களா? accrued income என்னது? இன்கம்னா நமக்கு வர வேண்டிய இன்கம், வரவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்கம்னா என்னன்னா நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த இப்போ 2020க்கு நம்ம சம் போடுறோம், டிசம்பர் வரைக்கும் போடுறோம்னா நமக்கு ஜான்வரில இருந்து டிசம்பர் வரைக்கும் வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஜூன் வரைக்கும் வந்துடுச்சு, ஓகேவா? ஜூலைல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் வரல. ஆனா வரணும், நம்ம 6 மந்த்துக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டே வரல, ஓகேவா? நமக்கு வர வேண்டிய இன்கம் இன்னும் வரல அப்படின்னா அது அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். Accrued incomeக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A business has a fixed deposit of 1 lakh with a bank of 12 month in the accounting period ending 31st March. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம 1 லேக்கு என்ன பண்ணிருக்கோம்? பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிருக்கோம் 12 மந்த்துக்கு. அப்படி டெபாசிட் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் பாத்தீங்கன்னா 9% இன்ட்ரெஸ்ட் நமக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இயருக்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 6750, 6750 தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 1 இயருக்கு, அதாவது 12 மந்த்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 9%. ஃபர்ஸ்ட் 9% எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1 லேக் இன்டூ 9% நமக்கு 9000 வரும். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 1 லேக் இன்டூ 9 டிவைடட் பை 100, 00 நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க 1000 into 9, 9000. So 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு 9000. ஆனா நமக்கு எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? 6750 தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம். சோ இன்னும் நமக்கு எவ்வளவு வரல? 2250 இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்னும் வரவே இல்லை. சோ நமக்கு வர வேண்டிய இன்கம் டில் அந்த அக்கௌண்டிங் பீரியட் நம்ம சம் போடுற வரைக்கும் இன்னும் நமக்கு வரலன்னா அது அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன்னும் இது நமக்கு வரல. இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்க. Accrued interest on fixed deposit account debtor to interest on fixed deposit account 2250. So adjusting entry எல்லாம் போடும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் ப்ரீபெய்டா இருக்கு, இல்ல எவ்வளவு அமௌண்ட் அக்ரூடா இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஜர்னல் என்ட்ரி போடணும். Being interest accrued but not received adjusted. ஓகேவா? சோ இது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதால 2 இடத்துல வரும். ஒரு இடத்துல பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும், கிரெடிட் சைட்ல வரும். ஏன்னா நம்ம ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நம்ம தான் அதை ரிசீவ் பண்றோம், ஓகேவா? நமக்கு அது எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இன்கம். நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றோம், சோ அது நமக்கு இன்கம். இன்கம் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். இது நம்ம சாப்டர் 12லயே பார்த்திருப்போம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் நமக்கு 6750. அது கூட அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இப்போ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஏன் ஆட் பண்ணிக்கிறோம்னா அது நமக்கு அந்த இயருக்கு வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வரல, சரி, ஓகேவா? சோ அந்த இயருக்கு அது நமக்கு இன்கம் தான், இன்னும் வரலனாலும் அந்த இயருக்கான இன்கம் அது. சோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலா சம் போடும்போது என்ன பண்ணுவோம்? ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது இந்த இயருக்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸோட ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? எவ்வளவு இன்கம் வர வேண்டியது இருக்கோ அது இன்கமோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து பே பண்ணிட்டோம்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட் தான் இங்க ஃபாலோ பண்ணுவோம். சோ எனக்கு இந்த இயருக்கான இன்கம் எனக்கு இன்னும் வர வேண்டியது இருக்கு அப்படின்றதால ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணா நமக்கு 9000 வருது, ஓகேவா? இதுவும் எனக்கு என்னோட அசெட், சொத்து தான். ஏன்னா எனக்கு வர வேண்டிய இன்கம் அது, அதனால அசெட் சைட்ல போடுறேன். சோ இன்னொரு விதத்துல இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஆட் பண்றோம்னா அது வந்து அடுத்து பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது சேம் சைடு போட்டுக்கோங்க. இங்க கிரெடிட் சைட்ல ஆட் பண்றோம், அதே சேம் சைடு கிரெடிட் சைட்லயே அதை நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படியும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கும் அக்ரூட் இன்ட்ரெஸ்டும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங்னா என்னன்னா நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் இன்னும் பே பண்ணல,
அக்ரூட் இன்கம்னா நமக்கு வர வேண்டிய இன்கம் இன்னும் வரல அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால அதையும் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம ஆட் தான் பண்ணுவோம், இதையும் ஆட் தான் பண்ணுவோம். அது எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதால டெபிட் சைட்ல எக்ஸ்பென்சஸோட ஆட் பண்ணுவோம். இது நமக்கு இன்கம் அப்படின்றதால கிரெடிட் சைட்ல இன்கமோட ஆட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், நம்ம ஆட் பண்ணோம்னா அது செகண்ட் டைம் போடும்போது சேம் சைட் போட்டுக்கணும், லெஸ் பண்ணோம்னா அது ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கணும். சோ அடுத்து பார்த்தோம்னா இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேவா, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா என்னன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு தர வேண்டிய இன்ட்ரெஸ்டையோ ரெண்ட்டையோ என்ன பண்றாங்க, கஸ்டமரோ யாரோ நமக்கு இந்த வருஷமே சேர்த்து கொடுத்துடுறாங்க. அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கான இன்கம். அது நமக்கு இந்த இயர் நமக்கு அது வர வேண்டிய கேஷ் இல்ல. சோ இந்த இயருக்கு நமக்கு அவங்க சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா அது நம்மளோட கேஷ் கிடையாது. சோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், லயபிலிட்டியா தான் ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. The trial balance as on 31st March 2017 shows commission received as 7,500. Adjustment பார்த்தோம்னா 1/3 of the commission received is respect of work to be done in the next accounting year. Commission received include 1/3 of the commission for the next accounting period. ஓகேவா, சோ என்னன்னா மார்ச் 2017 தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் போடுறோம். அப்ப நமக்கு கமிஷன் எவ்வளவு வந்திருக்குன்னா 7,500 வந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல 1/3 ஆஃப் கமிஷன் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு, ஓகேவா, நெக்ஸ்ட் இனிமே செய்ய போற இயருக்கான வந்த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். ஓகேவா, இனிமே நம்ம செய்ய போற இயருக்கான வந்த கமிஷனை அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல 1/3 எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா 7,500 into 1/3. சோ இதை நம்ம இப்ப கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 2,500 கிடைக்குது. அப்ப 2,500 அப்படின்றது நமக்கு இந்த இயருக்கான காசு இல்ல. சோ இதுதான் நமக்கு ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இதுக்கான என்ட்ரி பாருங்க. கமிஷன் ரிசீவ்ட் அக்கவுண்ட் டெப்டாஸ் டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2,500. நரேஷன் நமக்கு பீயிங் கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அட்ஜஸ்டட். அடுத்து நமக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதால ரெண்டு சைட்ல வரும். கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்னா என்னது, நமக்கு இன்கம் நம்ம தான் ரிசீவ் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு இன்கம் எல்லாம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். சோ கமிஷன் ஆக்சுவலா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், 7,500. அதுல நமக்கு ரிசீவ் இன் அட்வான்ஸ் எவ்வளவு, நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இந்த இயரே ரிசீவ் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு தேவையில்லை, அதனால லெஸ் பண்ணிக்குவோம். 2,500 லெஸ் பா நமக்கு 5,000. சோ இது நமக்கு நெக்ஸ்ட் இயர் நமக்கு தேவையில்லை அப்படின்றதால நம்ம லயபிலிட்டி சைட்ல தான் போடுவோம். கமிஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ் 2,500. சோ இன்னொரு விதமா பார்த்தோம்னா நம்ம லெஸ் பண்றது எல்லாமே என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம், ஆப்போசிட் சைட்ல போட சொல்லிருக்கோம். நம்ம லெஸ் பண்றது கிரெடிட் சைட்ல லெஸ் பண்ணிருக்கோம். சோ ஆப்போசிட் சைட் டெபிட் சைட்ல நம்ம அதை போட்டுக்கலாம். நமக்கு ப்ரீபெய்டும் ரிசீவ் இன் அட்வான்ஸும் ஒரே மாதிரி தான். ப்ரீபெய்ட்னா என்னன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம, அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸ்பென்சஸ் இந்த இயரே சேர்த்து பே பண்ணிட்டோம். அப்படி பே பண்ணா நமக்கு அது தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிக்கும். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் அப்படிதான். நமக்கு நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கான இன்கம் நம்ம முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டோம். சோ ரிசீவ் இன் அட்வான்ஸும் ப்ரீபெய்டும் ஒரே மாதிரி தான். அது ரெண்டுத்தையுமே நம்ம லெஸ் பண்ணிக்குவோம். ப்ரீபெய்ட் நமக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதால டெபிட் சைட்ல, அதாவது எக்ஸ்பென்சஸ் சைட்ல லெஸ் பண்ணிக்குவோம். நமக்கு ரிசீவ் இன் அட்வான்ஸ், அதாவது கமிஷன் ரிசீவ் பண்ணும்போது அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிருக்கோம், அது இன்கம்ன்றதால கிரெடிட் சைட்ல ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் போடுற மாதிரி நம்ம லெஸ் பண்ணா அதுக்கு வந்து செகண்ட் டைம் போடும்போது பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கணும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கேபிட்டல்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல்னா ஓனர், ப்ரொப்ரைட்டர் வந்து நம்ம பிசினஸ்ல இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ற கேஷை தான் நம்ம, கேஷோ இல்ல குட்ஸோ என்னவோ அதை நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். சோ ஒருவேளை அவர் கேஷ் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ஜ் பண்ணுவோம்னா எப்பவும் நமக்கு ப்ரொப்ரைட்டரும் பிசினஸும் வந்து செப்பரேட் தான். ரெண்டுமே நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஓனர் தான் பிசினஸ் ரன் பண்ணாலும் நம்ம ஓனரையும் பிசினஸையும் செப்பரேட்டா தான் நம்ம பார்க்கணும் அக்கௌண்ட்ஸ்ல. சோ நம்ம பிசினஸா இருக்கும்போது ஓனர் வந்து பிசினஸ்க்கு, ஓகேவா, இப்ப நான் பிசினஸா இருந்து சொல்றேன், ஓனர் வந்து பிசினஸ்க்கு எனக்கு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ்டா நான் ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண கேஷ்க்கு நான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். ஓகேவா, அப்போ ஓனர் என்ன பண்ணுவாரு, ஓனர் நமக்கு பிசினஸ் உள்ள கேபிட்டல் கன்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம பிசினஸ் என்ன பண்ணுவோம்னா அவர் கன்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் திரும்ப பே பண்ணுவோம். சோ நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் மாதிரி, ஏன்னா பிசினஸ்ல இருந்து தான் பே பண்ண போறோம் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். சோ ஓனரே கொடுத்திருந்தாலும் நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்தாதான் நமக்கு பிசினஸோட ட்ரூ பினான்சியல் ஸ்டேட்டஸும் தெரியும், ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ அப்படின்றதும் தெரியும். கேபிட்டலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
The trial balance prepared on 31st December 2016 shows capital of 5 lakhs. Adjustment provide interest on capital 4% per annum. Capital நமக்கு எவ்வளோ இருக்கு 5 lakh இருக்கு. இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. அப்ப 5 lakh into 4/100 calculate பண்ணோம்னா நமக்கு 4% இன்கம் நம்ம இந்த 5 lakhல தான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எவ்வளவோ அதுல இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் கண்டுபிடிப்போம். இப்ப 5 lakh into 4/100 நமக்கு 20,000 கிடைச்சிருக்கு. அந்த 20,000 தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடர் அந்த எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்டோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுவோம். அடுத்தது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்பர் என்ட்ரியும் இருக்கு. நம்ம டிப்ரிசியேஷன்ல பார்த்தோம் இல்லையா, டிப்ரிசியேஷன் சம் பார்க்கும்போது டிப்ரிசியேஷன் என்ட்ரி எப்பெல்லாம் போடுறோமோ கூடவே ஒரு டிரான்ஸ்பர் என்ட்ரி போடுவோம். ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் நமக்கு டிரான்ஸ்பர் என்ட்ரி இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம போடும் போதெல்லாம் இந்த என்ட்ரி போடும் போதெல்லாம் கூடவே அதே அமௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் என்ட்ரி போடுவோம். என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000. ஸோ இந்த என்ட்ரி நம்ம ஏன் போடுறோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுறதோட விடாம நம்ம பேலன்ஸ் ஷீட்ல அந்த கேபிட்டல்லையும் போடுவோம். ஸோ அதனாலதான் இந்த டிரான்ஸ்பர் என்ட்ரி பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்பர்டு. ஸோ இது சம்முக்குள்ள எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா பிசினஸ் வந்து ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. அவர் நமக்கு கண்ட்ரிபியூட் பண்ண பிசினஸ் கண்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலுக்காக. ஸோ அது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம் எக்ஸ்பென்சஸ். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,000. ஸோ இங்க வெறும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் போடணும். மற்றபடி இங்க கேபிட்டல் போட்டு அது கூட ஆடோ மைனஸோ அது இருக்கு நம்ம பண்ணோம் இல்லையா ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங்க்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா கேபிட்டல் நம்ம கேபிட்டல் வந்து பேலன்ஸ் ஷீட்ல தான் போடுவோம். இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட மாட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத 2 இடத்துல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்துச்சு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வரும். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட் படி லயபிலிட்டி சைட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம கேபிட்டல் அப்படின்னு போடுவோம் இல்லையா. கேபிட்டல் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் இருந்தா ஆட் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணும்போது அது கூடவே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ஸோ இது நம்ம மறக்க கூடாது. ஆட் பண்றோம். 5 lakh கூட 20,000 ஆட் பண்ணா 5,20,000. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகேவா, சோ நமக்கு டிராயிங்ஸ்னா என்னன்னு தெரியும். ஓனர் அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து எடுக்கிற கேஷ நம்ம டிராயிங்னு சொல்லுவோம். சோ அவர் நமக்கு கண்ட்ரிபியூட் பண்ற கேபிட்டலுக்கு நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமோ அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து எடுக்கிற கேஷுக்கும் அவர் பிசினஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அப்படின்றது நமக்கு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம். நம்ம ஓனர் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம் அவர் பர்சனல் யூஸ்க்காக எடுத்த கேஷ்க்கு. அதுக்கான என்ட்ரி நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். The trial balance on 31st March 2016 shows capital as 1,50,000. நமக்கு கேபிட்டல் எவ்வளவா அந்த இயருக்கு 1,50,000. டிராயிங் வந்து 10,000. ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 4% கொடுத்திருக்காங்க. இந்த 4% நம்ம எதுல கண்டுபிடிக்கணும், டிராயிங்ல தான் கண்டுபிடிக்கணும். இவங்க கேபிட்டல் இங்க அமௌண்ட் கொடுத்தாலும் அது நமக்கு தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அமௌண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 10,000 into 4/100 நமக்கு 400. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் நமக்கு என்னது 400. அதோட என்ட்ரி பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் 400. இன்ட்ரெஸ்ட் ஆன் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ப்ரொவைடர். நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்பர் என்ட்ரி கூட போட்டோமோ டிராயிங்குக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்பர் என்ட்ரி போடுவோம். ஏன்னா நம்ம இதையும் எடுத்துட்டு போயிட்டு பேலன்ஸ் ஷீட்ல பண்ணுவோம். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 400 பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டிரான்ஸ்பர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதால 2 times வரும். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். ஏன் கிரெடிட் சைட்லனா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் நமக்கு இன்கம் சொல்லியிருக்கேன். ஓனர் கிட்ட இருந்து ப்ரொப்ரைட்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம் இன்ட்ரெஸ்ட் அவர் எடுத்த கேஷ்க்கு. ஸோ இன்கம் அப்படின்றதால கிரெடிட் சைட்ல வரும் 400 போட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு தடவை அது நம்ம டிரான்ஸ்பர் என்ட்ரி ஏன் போட்டோம்னா அது கேபிட்டலோட பண்ணுவோம் அதனால போட்டிருக்கோம். ஸோ கேபிட்டலோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் படி கேபிட்டல் போட்டுக்குவோம். நெட் ப்ராஃபிட் இருந்தா ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தாலும் ஆட் பண்ணிக்குவோம். அதை தவிர்த்து நமக்கு டிராயிங்கோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கோ இருந்தால் லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல ஆட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் லெஸ் பண்ணுவோம், நெட் லாஸ் இருந்தால் நெட் லாஸை மைனஸ் பண்ணணும், டிராயிங்கை மைனஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கையும் மைனஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ டிராயிங் 10,000 கேபிட்டலோட மைனஸ் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 400 லெஸ் பண்ணி அவுட்டர் காலம்ல போட்டிருக்கோம். ஸோ அடுத்து மிச்சம் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.